லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் ஜனங்களை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தையை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் மனிதன் பிறந்தது முதல் அவனுடைய உயிர் அவனுடைய சரீரத்திலிருந்து பிரியும் வரையிலுமாக எவ்வளவு நன்மைகளை அனுபவித்தாலும், எவ்வளவு வசதி உள்ளவர்களாக இருந்தாலும், ஒரு விதமான பயம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இது எப்பொழுது ஆரம்பித்தது என்று சொன்னால், அந்த ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தில் சத்துருவானவன் அவர்களோடு பேசின அந்த நேரத்திலிருந்து, அந்த நிமிடத்திலிருந்து அவர்களை அந்த சத்துருவானவன் அவனுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறபடியினாலே மனிதர்களுக்கு எப்பொழுதும் எதை குறித்தும் ஒரு பெரிய பயம் இருந்து கொண்டே இருந்தது. இதை ஆண்டவர் பார்த்து, நம்முடைய தேவனாய் கர்த்தர் பார்த்து, நாம் உண்டாக்கின ஜனம், நாம் படைத்த ஜனங்கள் பயப்படுகிறார்களே, ஆகையால் இவர்களுக்கு இதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து பரலோகத்திலிருந்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்பொழுதுதான் தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாது இருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆகையால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததின் நோக்கம் ஜனங்களில் இருக்கிற அந்த பயத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய பயத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பயத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விடுதலையை பெறுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.